இப்பொழுது இந்த நிகழ்விலே அடுத்து ஆசியுரையை வழங்க இருப்பவர் பல மாணவர்களை உருவாக்கிய நம்முடைய கல்வியுலகினுடைய மிக முக்கியமான ஒருவர். நெல்லியடி மத்திய கல்லூரியினுடைய அதிபராக நீண்ட காலம் இருந்து அந்த பாடசாலையை அடுத்த தளத்துக்கு எடுத்து சென்ற பெரியவர். நமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கல்வியல் துறையினுடைய ஒரு வருகை தரு விரிவுரையாளர் கலாநிதி சேதுராஜா சார் அவர்கள். ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு அதிபர் குழாமிலே ஒரு அடையாளப்படுத்தத்தக்க ஒருவராக நாங்கள் அவரை பார்ப்பதுண்டு. திரு யோகசீலன் அவர்களுடைய ஆசிரியரும் கூட அதிபரும் கூட. அந்த அடிப்படையில் இப்பொழுது திரு கலாநிதி சேதுராஜா அவர்கள் இந்த நிகழ்வுக்கான ஆசியுரையை வழங்குவார். அழைப்புக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய விழாவினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் யாழ் பல்கலைக்கழக கல்வியல் பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் மதிப்புமிகு சர்வேஸ்வரன் அவர்களே, இன்றைய விழாவின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர், நான் பேராசிரியர் இல்லை, அன்பு நிமித்தமாக தனது கலாநிதி என்றால் போதும். அதே போல் தான் அங்கே இருந்து கை காட்டுகிறார் கலாநிதி தபோதரன் அவர்கள். பொலிவான ஒரு மேடை. அவர்களையும் அன்போடு அழைத்து கொண்டு இந்த சடையப்ப வள்ளலா கம்பனை ஆதரித்தார் சர்வேசன் அவர்களுக்கு விளங்கு கம்பனாக யோகசீலன் அவர்களும் சடையப்ப வள்ளலாக மதிப்பு ஸ்ரீதாஸ் அவர்களும் இங்கே எனது கண்ணுக்கு எனது மனதுக்கு தெரிகிறார்கள். சடையப்ப வள்ளல் ஆதரித்திருக்காவிட்டால் கம்பனுடைய படைப்புகள் வெளியிலே வந்திருக்காது. எதிர்காலத்திலே அந்த கம்பனின் படைப்புகள் போல யாழைட்டி முளிர வேண்டும். அன்பான பெரியவர்களே, இங்கே முன்னே வீட்டிருக்கின்ற திரு யோகசீலன் அவர்களுடைய ஆசிரியர்களே, அதிபர்களே, அனைவருக்கும் இந்த நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நின்ற நேரம் நான் நிற்கப் போவது கிடையாது. என்றாலும் என்ன யோகசீலனை பற்றி என்ன பேச வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் பற்றி அவரே சொல்லிவிட்டார். எனவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த திருவாளர் ஸ்ரீதாஸ் அவர்கள் அவருடைய நோக்கமும் அவர் ஏன் இதனை செய்வதற்கு யோகசீலனுக்கு உறுதுணையாக நின்றார் என்பதற்கான காரணங்களும் சரியானவை, ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அது எங்களுடைய தேவை. ஒரு கவலைகள் அவ்வப்போது மனதிலே உருவாவதுண்டு. நான் அண்மையிலே இந்த இந்திய துணை தூதரகத்திலே சில அதிகாரிகளை தந்தித்து ஒரு விஷயமாக கதைத்த போது ஒரு கவலை அடைந்தார்கள். இந்த ஸ்மார்ட்னஸ், சாஃப்ட் ஸ்கில் யாழ்ப்பாண பகுதியில் வடபகுதியில் மிகவும் குறைவாக இருப்பதாக நானும் உணர்கின்றேன். அந்த ஃபாஸ்ட்னஸ் இல்லை. ஸ்மார்ட்டண்டா அதுதானே, சுறுசுறுப்பு. ஒட்டுமொத்தமாக சொன்னால் சிஸ்டமேட்டிக்கான லைஃப் கொஞ்சம் குறைவாக இருக்குது. வச்சா எடுக்க மாட்டார்கள். போயிருந்தால் அவசரமாக சப்ளை பண்ண மாட்டார்கள். அதுதானே இப்போ குயிக்கான சர்வீஸ் தானே இப்போ வேர்ல்டு. அதுலெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்லாம் நல்ல விருப்பம். எங்கட வாழ்க்கையோடு அது இணைஞ்சால் நல்ல. சிலதுகளில் ஃபாஸ்ட்டாக இருக்கிறார்கள். வாகனங்களை முரட்டுத்தனமாக ஓட்டுக்கிறார்கள். ஃபாஸ்ட்டாக போகிறது பரவாயில்லை, நானும் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன். அதில் அவதானம் இருக்க வேணும். எனவே அந்த ஸ்கில் திருவாளர் யோகசீலன் கதைக்கின்ற போது கல்விப்புலத்திலே திருவாளர் சர்வேஸ்வரன் அவர்களுக்கும் தெரியும். எங்களுக்கு விருத்த கவலை சாணுகளம் ஏறம் முளஞ்சறக்குறேன்னு சொல்லுவார்கள். அதே போல் நாங்களெல்லாம் படிப்பித்து கொண்டிருக்கிறோம், படிக்கிறார்கள், பல்வேறு தெரியும். வடபகுதி மக்களுக்கு தெரியும் எல்லாம். ஆனால் அப்ளிகேஷன் இல்லை, குறைவு. அது செய்யலும் சரியான கட்டிக்காரர். யோகசீலன் தானாக உருவெடுத்த சுயம்புலிங்கம். பாடசாலையிலே அவர் உயர்ந்து வந்ததுக்கு காரணம் அவர்கிட்ட உள்ள அந்த ஈக்யூ தான். அந்த ஈக்யூ வந்து இப்போ சொல்லுவார்கள். திருவாளர் தபோதரன் அவர்கள், டாக்டர் தபோதரனுக்கு தெரியும். எங்கள்கிட்ட ஐக்யூ இருக்குது. போட்டி போட்டி போட்டி. 5ஆம் ஆண்டில் எது வாங்கி போட்டி பரீட்சையில் எது வாங்கி உத்தியோகம் எடுக்கிறது வரையில் போட்டி பரீட்சை. வாழ்க்கையில் போட்டி.
வசதிகளை தேடுறதுல போட்டி. அந்த ஈக்யூ, அந்த மனவெழுச்சி திறன்கள், உண்மை, நேர்மை, அன்பு, இரக்கம். அண்மையில் ஒரு ரிசோர்ஸ் சொன்னார், நாங்கள் சேர்ந்து கதைப்பதுண்டு இந்த அதிபர்களை பயிற்றுவிப்பவர்கள், ஆசிரியர்களை, அந்த கருணையுள்ள அதிபராயிடு, எம்பதியோடு இரு அதிபராக, கருணையுள்ள அதிபர். எனவே பல்வேறு விஷயங்கள் இந்த மனித பண்போட, சாஃப்ட் ஸ்கில்லோட ஒரு பக்கத்தால் போய் பார்த்தா யோகசீலன் அவர்கள் சொன்னது போல் லீடர்ஷிப். அதுதான் லீடர்ஷிப். எங்கட லீடர்ஸ்கிட்ட பல பேர்கிட்ட ஐக்யூ இருக்குது, திறமை இருக்குது, போட்டியாக பேசுவார்கள், எல்லாம் செய்வார்கள், அந்த பாட ரீதியாக திறமையை காட்டுவார்கள். அந்த நேர்மை, உண்மை, மற்றவர்கள் இரக்கம், நியாயத்தின்படி நடக்கும், அதுகள்லாம் நல்ல குறைபாடு. ஊழல், மோசடி, அது வரவாடு வீக்கிக்குள்ளாலே அது குறைபாடுகுது. பொதுவாக எங்களோட ஏசியன் கண்ட்ரீஸில் குறைபடுது. லீடர்ஸாக வராண்டதுன்னா அதுகள் இருக்க வேணும். எனவே அது கொண்டு 70% சீலன் சொன்னது போல், எங்களோட சாவச்சேரி ஹிந்து காலேஜ் பிரின்சிபல் சொன்னது போல் 70% தான் இப்போ முக்கியமாக இருக்குது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் 30% இருந்தால் ஆனால் அதை டெவலப் பண்ணலாம். உலகத்திலேயே இல்லையற்று டெவலப் பண்ணக்கூடிய வளம் முன்னொரு காலத்தில் மாறி இருந்தது. ஃபிசிக்கல் ரிசோர்ஸ், பௌதிக வளம் எந்த நாட்டில் கூட இருக்கோ அந்த நாடு தான் செல்வந்த நாடு. உண்மை, அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஒரு இல்லையில் நின்றும் அதுவும் அந்த லிமிட்டேஷனையும் இப்போ உடைக்கலாம்னு சொல்கிறார்கள் ஐடிக்காரர் கலாநிதி தபோதன் அவர்களே. என்ன சொன்னால், இப்போ சிம் கார்டுக்குள்ளே 80% இடம் பயன்படுத்தாமல் இருக்கான். சிம் கார்டு ஒரு உலகம் தானே, அதுக்குள்ளே இருக்கிற 80% ஏரியா, எப்போ ஒரு 10% பிடித்திருப்பார்கள், பயன்படுத்தப்படாமல் இருக்கு. எனவே ஃபிசிக்கல் ரிசோர்ஸையும் வைடின் பண்ணலாம் போல இருக்குது திருவாளர் சர்வேசன் அவர்களே. ஆனால் நாங்கள் படித்தது ஃபிசிக்கல் ரிசோர்ஸ் லிமிட்டேஷன்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படி இல்லை. அதால் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த உலகத்தை மாற்றி வச்சிருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸுக்குள்ளால் வந்தது தான் ஐடி. எனவே தான் இப்போ அண்மை காலத்தில் சனத்தொகை பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் படித்தது சனத்தொகை பிரச்சனை குறைக்க வேணும். இப்போ சனத்தொகை பிரச்சனையில் சனத்தொகை கூடின நாடுகள் தான் வல்லரசுகள். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சைனா அண்ட் இந்தியா ரெண்டும் முன்னுக்கு வந்துட்டுது. இதே மனித மூளை, இதே மனித மூளை சார்ந்த தொழில் ஐடி, அதுக்குள்ளால் அதை டெவலப் பண்ண வேணும். எங்கள்கிட்ட போதாது. திரு யோகசீலன் அவர்கள் எனக்கு தெரிய எத்தனையோ நிறுவனங்களில் இந்த சாஃப்ட்வேர் உருவாகி கொடுத்துருக்கிறார். கணக்கு நிறுவனங்கள் எனக்கு தெரிஞ்சே இருக்கின்றால் அவர் யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ செய்திருப்பார். அவ்வளவும் போதாது, அவங்களை உடனடியாக கண்டுபிடிக்க இயலாது. எனவே திருவாளர் ஸ்ரீதாஸ் அவர்களும் அவருடைய அணியினரும் யோகசீலன் ஊடாக எடுக்கின்ற முயற்சி மிகவும் காலத்துக்கு தேவையானது, பொருத்தமானது, செய்யப்பட வேண்டியது. சரியானால் யோகசீலன் தான். ஏன்டா யோகசீலன்ட்டு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது. எங்களோட பள்ளிக்கூடத்தில் நான் நினைக்கிறேன் அவர் இந்த மாணவன் சொல்லுவார். இப்போவும் மாணவன் தான். நான் நெல்லியடி சென்ட்ரல் காலேஜுக்கு அதிபராக வரைக்கும் அவர் வெளியேறுற கட்டமாக வெளியேறிட்டார். அவருடைய விருப்பத்துக்குரிய டீச்சர் இங்கே இருக்கிறார். அவரையும் பார்த்து அவர் என்ன ஆசிரியர் குழாம் இருக்குது. அவர்கிட்ட அந்த சாஃப்ட் ஸ்கில் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருந்தது. அதால் எனக்கு மிகவும் விருப்பம். அடிக்கடி போவேன், எந்த பிரச்சனைகளுக்கும் போவேன். லீடர்ஷிப் குவாலிட்டி தான் அவரை ஒரு நல்ல மனிதனாக, நல்ல ஒரு ஒன்றப்பனராக இதை கொண்டது நிறுத்தி இருக்குது. அவர் போன்றவர்கள் வெற்றி பெற வேணும். அவர் போன்றவர்கள் தலைமை தாங்குகின்ற வேலை செய்கின்ற நிறுவனங்கள் வெற்றி பெற வேண்டும். அது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்மளான சப்போர்ட் முழுதையும் கொடுக்க வேணும். யாழ் ஐடி இதை பார்த்தோன்னே சர்வேசன் அவர்கள் கூறியது போல் இந்த யாழுக்குள்ளே விபுலானந்தர் அவைவி எல்லாம் கொண்டு வந்த கருத்துக்கள் ஒரு பக்கம் இருக்க, சீலன்ற இப்படி ஒரு கிரியேஷன் இருக்குது யாழ் ஐடிக்குள்ளே. எனவே அது வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும். எல்லோருடைய ஆதரவும் இருக்க வேண்டாம். சீலன் இப்போ உங்களுக்கு கிட்ட வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு ஆள் உங்கள் நாட்டுக்கு, யூரோப்புக்கு. ஆனால் நான் கேட்ட அளவிலே போகிறோம் இல்லை. இங்கே இருந்து 2 பிள்ளைகளுக்கு, சனத்துக்கு, மாணவர்களுக்கு எதுவும் செய்துட்டு தான் அதுக்கு புறவை பார்ப்போம்னு சொல்லியிருக்கிறார். வாழ்க வளர்க. எல்லோர் சார்பாக வாழ்த்தி ஆசி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான ஒரு ஆசியுரையினை வழங்கிய எங்களுடைய மதிப்புக்குரிய கலாநிதி சேதுராஜா அவர்களுக்கு நன்றி.
அவர் சொன்னது போல ஒரு காலத்திலே மனித வளம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதிகரித்த சனத்தொகை தடை என்று சொன்னார்கள். அதனாலே தான் சைனா அந்த ஒன் சைல்ட் பாலிசியை கொண்டு வந்தது. ஒற்றை பிள்ளை என்கின்ற அந்த முடிவை எடுத்தார்கள். ஒரு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னே அந்த முடிவை அவர்கள் தளர்த்தி இருக்கிறார்கள். இப்பொழுது விருப்பமான அளவு பிள்ளைகளை பெறலாம். முன்னர் 2வது பிள்ளை பெறணும்னா அரசாங்கத்துக்கு காசு கட்ட வேண்டும். அதிலும் ஒரு சூட்சுமம் இருந்தது. உங்களுக்கு சைனாவிலே ஒரு பிள்ளை பெறணும், சைனாவில் தான் ஒரு பிள்ளை, நீ வெளிநாட்டுக்கு போய் எத்தனையும் பெறலாம். அதனாலே நிறைய சைனா ஆட்கள் வெளிநாடுகளுக்கு போனார்கள். அதனாலே தான் இங்கிலாந்திலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து எல்லா இடங்களிலும் சைனா டவுன் இருக்குது. எனவே அவர்களுடைய அந்த இன்று உலகத்தை மாற்றும் கருவி மனித மூளை என்று ஆகிவிட்டது. ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னர் அறிமுகமாகிய செயற்கை நுண்ணறிவு இன்றைக்கு உலகை திருப்பி போட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய பெரிய வளர்ச்சி என்பது எங்களுடைய சேதுராஜா அவர்கள் சொன்னது போல இளைய தலைமுறை. உலகில் அதிகளவு இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. அதனாலே தான் இந்தியா இன்று நிமிர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியோடு நம்முடைய இளையவர்களை வலுப்படுத்துவது என்பது அது அவர்களை மட்டும் வலுப்படுத்தும் முயற்சி அல்ல, ஒரு இனத்தை வலுப்படுத்தும் முயற்சி என்பதை எங்களுடைய திரு சேதுராஜா அவருடைய உரை சொல்லியிருக்கிறது. அதற்காக அவருடைய நன்றி சொல்லி